அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்போ பேசுபொருளாக உலக அளவிலே பேசப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் அமெரிக்காவில் கலிபோர்னியா நகரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்டுத்தீ. இந்த காட்டுத்தீயால் கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய 16,000 ஏக்கர்கள் அளவுக்கு அந்த காட்டுத்தீயால் அழிக்கப்பட்டிருக்கிறது. காட்டுத்தீ பரவி அழிச்சிருக்குது. அதில் 13,000 வீடுகள் வரைக்கும் தீக்கிரையாக்கப்பட்டிருக்குது. அதே நேரம் அமெரிக்காவினுடைய பொருளாதார அந்த கணக்குப்படி பில்லியன் அளவுக்கு அவர்கள் நஷ்டத்தை அடைந்திருக்கிறார்கள். 1,00,000 தாண்டிய மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் இன்றைக்குள்ள தகவல்கள் சொல்லி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி காசாவை ட்ரம்ப் என்ன சொன்னார்? ஒரு நரகமாக நான் ஆக்குவேன் என்றார். காசாவை நரகமாக அவர் ஆக்குவாராம். அப்படிப்பட்ட ஆணவம் பிடித்தவனுடைய நாட்டில்தான் இந்த சம்பவத்தை அல்லாஹ் 48 மணி நேரத்துக்குள்ளே காட்டியிருக்கிறான். அவங்க ஒரு வருட காலமாக 80,000 டொன் அளவுக்கு குண்டுகளை வீசி அடித்து மக்களை அழித்து கட்டிடங்களை தகர்த்து மக்களை நிர்கதியான நிலைக்கு ஆளாக்கினாங்க. அவன் ஒரு வருஷம் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறான். ஆனால் அல்லாஹுடைய வல்லமை என்ன சகோதரர்களே? அல்லாஹு தஆலா நாங்கள் எத்தனையோ சமூகங்களை எத்தனையோ ஊர்களை இதற்கு முன்னால் அழித்திருக்கிறோமே, அதை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். அந்த அழிவுகளுடைய வரிசையில் நாங்கள் பாடம் படிக்கிறதாக இருந்தால் இந்த 2 நாளைக்குள்ளால் அந்த நெருப்பு நமக்கு அந்த பாடத்தை படித்து தந்திருக்க வேண்டும். அவன் நாட்டில் அவன்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி என்ன, அவன்கிட்ட இருக்கிற அறிவியல் என்ன, அதனால் ஒரு 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 யாரையாச்சும் பிடுங்க முடிஞ்சிச்சா, அதில் இருந்து பாதுகாக்க முடிஞ்சிச்சா? முடியலை. இப்போ என்னண்டா, நீ எவ்வளவு உச்சத்திலே இருந்து ஆணவம் பிடித்து ஆடினாலும் அல்லாஹ் கண்ணை திறக்கிறதுக்கு முன்னால் சிமிட்டுறதுக்கு முன்னால் அழிக்க நாடினா அவனுடைய வல்லமைக்கு முன்னால் ஒன்றும் இல்லை. ஒன்றை விட பொருளாதாரத்திலே உயர்ந்து வாழ்ந்த ஒரு சமுதாயம் இருந்தது, பலத்திலே உயர்ந்து வாழ்ந்த ஒரு சமுதாயம் இருந்தது, படைபலத்தில் உயர்ந்திருந்த ஒரு சமுதாயம் இருந்தது. அத்தனையையும் அல்லாஹ் அழிச்சுத்தான் இந்த சமுதாயத்திற்கு படிப்பினையாக ஆக்கி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட படிப்பினைகளை கூட இந்த சமுதாயம் உணர்ந்து கொள்ளாவிட்டால், இப்போ அங்கே காட்டியிருக்கிறான் பார்த்தீங்களா, பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்காக நாங்கள் வருந்துகிறோம், ஆனால் ஒரு தண்டனை அல்லது ஒரு சோதனை இன்று வந்துட்டா நல்லவங்களும் கெட்டவங்களும் சேர்ந்து தான் பாதிக்கப்படுவாங்க. அதான் அல்லாஹ்வுடைய சோதனை. அப்போ அங்கே வந்திருக்கிற அந்த சோதனைகள் என்பது மனித குலத்திற்கு ஒரு படிப்பினை சகோதரர்களே. எனவே நாம் தலைக்கணம் பிடித்து ஆடினாலும் சரி, எவ்வளவு உயர்ந்த அதிகாரத்தில் இருந்து ஆடினாலும் சரி, ஆள்பலத்தை வைத்து அதிகார பலத்தை வைத்து ஆயுத பலத்தை வைத்து ஆடினாலும் சரி, அல்லாஹ் நினைச்சாரண்டா குன் ஃபயக்குன் ஆகுன்னு ஆக்கி அழிச்சிட்டு போய்கிட்டே இருப்பான். எப்படிப்பட்டவன்? படைச்சவன் அவன். வமன் அசத்து மின்னா குவா என்று கேட்ட ஒரு சமுதாயத்தையே வேரோட பிடுங்கி எரிஞ்சிட்டான் இந்த உலகத்தில். அப்படி அழித்து இந்த உலகத்திற்கு அல்லாஹ் கண்ணுடைய வல்லமையை காட்டுகிறான் என்றால் ஒரு நெருப்பை உன்னால் அணைக்க முடியல வாத்தியா? உலகத்தின் வல்லரசு, அவனால ஒரு நெருப்பை அணைக்க முடியாமல் தத்தளித்து திணறி திண்டாடி போய் நின்றார்கள். அப்ப இதிலிருந்து இந்த சமுதாயங்கள் படிப்பினை பெற வேண்டும், பாடம் படிக்க வேண்டும் சகோதரர்களே. நாங்கள் மனிதர்கள், மனிதனை மனிதன் மதித்து பழக வேண்டும், அவனவனுடைய உரிமைகளை கொடுத்து வாழ வேண்டும். அடித்து கொண்டு அழித்து கொண்டு கொன்றொழிப்பதால் தான் பெரியவன் தான் தான் அதிகாரி என்று காட்டிக் கொண்டிருப்பதில் எந்த ஒன்றும் இந்த உலகத்தில் நிலைக்கப் போவதில்லை. இந்த உலகத்தில் அத்தனை பேரும் அல்லாஹ்விடம் சமமானவர்கள் தான். அவன் எந்த அளவு அதிகாரியாக இருந்தாலும் பலசாலியாக இருந்தாலும் அல்லாஹ்க்கு முன்னால் அடிபணிந்து மண்டியிட்டுத்தான் ஆக வேண்டும் சகோதரர்களே. அவன்தான் அரசன், அவன்தான் அதிகாரி, அவன்தான் சர்வ வல்லமை படைத்தவன் என்பதை உணர்ந்து இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். நம்மை திருத்திக் கொள்வதற்கு சிந்திப்பதற்குரிய ஒரு தருணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அதிலிருந்து படிப்பினை பெறக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.